அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப சமீபத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையநல்லூர சேர்ந்த ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கமெண்ட்ல போய் வந்து பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹராம் பண்ற, நீ இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. வந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கிட்டு சில ஆண்கள் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் கமெண்ட் இத சார்ந்து இல்லாம, இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா, உன்ன கொன்றுவோம். நீ செத்தடி, ஒரு நாள் நீ எங்கேயாவது மாட்டுவ, அடி வாங்குவ. இப்படிலாம் கமெண்ட்டும் வருது. ஆனா, அந்த கமெண்ட்லாம் பெருசா முஸ்லிம் பேர்ல வரது ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த மாரி கமெண்ட் வரல. ஜெனரலான பேர்ல தான் வருது. ஆனாலும் அது திட்டுறாங்க அப்படின்னாலே, அது யாரு பேர சொல்லுவாங்கன்னா, முஸ்லிம்களுடைய பேர தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணம் அடிப்படையில அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயி, அவங்க அக்கம் பக்கத்தார் வந்து போய் சொல்றாங்க. இந்த மாரி உங்க பொண்ணு அந்த மாரி ஆடிக்கிட்டு இருக்குது. இது வந்து ஹிஜாப போட்டுக்கிட்டு இந்த மாரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இது நல்லதா படல. இது பண்றது தப்பு. சொல்லுங்க. இந்த மாரி பண்ணாதீங்க. ஊர் மானம் போகுது அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உடனே Instagramல வந்து லைவ் பண்ணி பேசுறாங்க. இதுவரைக்கும் நான் இத கண்டுக்கல. ஆனா இப்ப கண்டுக்காம இருக்க முடியாது. எங்க அம்மாட்ட போய் ஓவரா மென்டல் டார்ச்சர் பண்றீங்க. வந்து உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்க்காம போ. அப்படின்லாம் சொல்லிட்டு, ஊருமானம் போகுதுன்னு சொல்லிட்டு நீ சொல்றீங்க. ஏன் கடையநல்லூர்ல வந்து இன்னாரு, இன்னாரோட தொடர்புல இருந்தப்ப மானம் போகலையா? இன்னாரு இந்த குழந்தைய இப்படி கொல்லும்போது மானம் போகலையான்னு சொல்லி, அந்த ஊர்ல நடந்த சம்பவங்கள் சிலத சொல்லி, இப்பலாம் ஊருமானம் போகல. நான் டான்ஸ் ஆடுறத பார்த்தவொன்னே தான் ஊருமானம் போச்சா? அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசுறாங்க. இப்ப இது வந்து பெரிய சர்ச்சையாகும். ஏன்னா, கடையநல்லூர்ங்கிறது வந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய ஒரு ஊரு. அந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய மக்கள வந்து சீண்டி பாத்தா மாரி ஆன உடனே, நெறைய பேர் அந்த பொண்ண திட்டி, திட்டி பதிவு போடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு ஆதரவா யாரு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நடுநிலைவாதிகளா பார்க்கப்படுற நாத்திகவாதிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி காரங்கலாம் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா கிட்டத்தட்ட 1 வாரம், 2 வாரமா அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பதிவ போட்டுட்டு, அப்புறம் அந்த பதிவ வந்து பிரைவேட்ல போடுறாங்க. பிரைவேட்ல போட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, "அ எல்லாரையும் நான் சொல்லல. ஊர்ல நெறைய நல்லவங்க இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலன்னு" சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாங்க. திரும்ப 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, "அந்த போஸ்ட் நான் எதுக்காண்டி போட்டேன்னா, எங்க அம்மாவ நான் தூங்க வைக்கிறதுக்காண்டி போட்டேன். எங்க அம்மா தூங்காம இத நெனச்சு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதனால நான் போட்டேன். மத்தபடி வந்து வேற எந்த காரணத்துக்காண்டியும் நான் அந்த பதிவ போடல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாத்துல ஹிஜாப்ங்கிறது புனிதப்படுத்தப்பட்ட ஒண்ணு தான். ஹிஜாப போட்டுக்கிட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் சரிதான். நான் அதெல்லாம் இல்லன்னுலாம் சொல்லல. ஆமா, உண்மதான். ஆனா, அத கழட்டுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா கமெண்ட்ல போய் என்ன பண்றாங்க, "ஆடு நீ என்னத்த வேணாலும் பண்ணிக்கோ. ஹிஜாப கழட்டிட்டு ஆடு. எதுக்கு ஹிஜாப் போட்டுக்கிட்டு ஆடுற? உன்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஹிஜாப போட்டுக்கிட்டு ஏன் ஆடுற? கழட்டிட்டு ஆடுனீன்னா உன்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. அப்ப இத சொல்லுது அந்த அம்மா. எப்படி நீங்க கழட்ட சொல்லுவீங்க? அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. 2வது நீங்க உங்களுக்குள்ள ஒரு சட்டத்த போட்டுக்கிட்டு, ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அத வந்து ஏத்துக்கிட்டு வாழ்றவங்க ஓகே. ஏன் என்கிட்ட வந்து திணிக்கிறீங்க அத? இது இந்தியா, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல்வேறு சட்டதிட்டங்கள், பல மக்கள் வாழ்றாங்க. அவங்கள்ட்டலாம் போய் உங்க இத வந்து திணிக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அந்த அம்மா 2வதா ஒரு வீடியோ போட்டு முடிக்கிறாங்க. இப்ப இந்த விவகாரம் வந்து பெரிய பேசு பொருளா ஆயிடுச்சு. அதுல குறிப்பா சில பேர் முஸ்லிம்களே என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா காஃபிரு. கண்டிப்பா இவ நரகத்துக்கு தான் போவா. என்னமோ இவங்க சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்குன மாரி, நீ நரகத்துக்கு தான் போவ. அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய எழுதுறாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையாவே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இத பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து இத தெளிவா பேச வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். ஏன்னா, இத ஒரு பக்கம் தடுத்தாகணும். அதே சமயத்துல இப்படி செஞ்சுகிட்டு இருக்கவங்கள எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு வழிகாட்டுதல் குடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இத நம்ம பேசுறோம். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸ் இருக்குல்ல, நடனம் அப்படிங்கிறது இஸ்லாத்துல ஹலாலா? ஹராமா? ஹராமா? ஹலால் தான். அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஹலால் தான். ஏன் ஹலால் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஆடிக்கிறாங்கன்னா தப்பு இல்ல. ஏன்னா, அது ஏற்படுத்துற விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி மனைவி வந்து கணவனுக்காண்டி டான்ஸ் ஆடுறாங்கன்னா, அது ஓகே. அது அவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அ வந்து அன்ப அதிகப்படுத்தும். அவங்களுக்கு மத்தியில வந்து ரொம்ப நேசத்த உண்டாக்கும் அப்படிங்கிறப்ப, அது ஓகே. ஆனா, அதே நடனம் காட்சி பொருளாக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அது ஹலால் கிடையாது. ஒரு சின்ன குழந்தை வந்து டான்ஸ் ஆடுதுன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ம் ஏதாவது ஒரு குழந்தை பாட்டு இருக்கு. ரைம்ஸ் பாட்டு. ஜானி ஜானி எஸ் பாப்பான்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு ஒரு குழந்தை வந்து ரைம்ஸ் சொல்லிக்கிட்டு இப்டி இப்டின்னு டான்ஸ் ஆடுது. அத நம்ம ரசிப்போம். அது அழகா இருக்கும். அது கவர்ச்சியாக்கப்படாது.
அதனால அந்த குழந்தைய நம்ம வந்து காட்சி பொருள் ஆக்கல. அது வந்து ஒரு அழகுக்காக செய்யப்படுது. இப்ப குழந்தை இந்த மாரி டான்ஸ் ஆடுதுன்னா அது ஓகே. அந்த மாரி விஷயங்கள இஸ்லாம் தடுக்கல. ஆனா அதே குழந்தை வளர்ந்துருச்சு, வயசுக்கு வந்துருச்சு. தங்களுடைய அங்க அவயங்கள் தெரியக்கூடிய வயசு அது எட்டிருச்சு. அசிங்கமான பாட்டுக்கு ஒண்ணுத்துக்கு ஆடுது. குழந்தையே அசிங்கமான பாட்டுக்கு ஆடுதுன்னா, அது ஹராம். புரியுதா? ஒரு ரைம்ஸ் சொல்லி ஆடுறது வேற. அதே சமயத்துல ஒரு பாட்டு, ஆபாசமான பாட்டு, அசிங்கமான பாட்டு, தப்பான பாட்டு, அந்த பாட்டுக்கு பெரியவங்க ஆடுனாலும் தப்பு, சின்னவங்க ஆடுனாலும் தப்பு. அத ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு ஆடுது, ஒரு சின்ன பொண்ணு ஆடுதுன்னு சொன்னா, அது ஹராம். அது தடுக்க வேண்டியது. அது முறைப்படுத்தப்பட வேண்டியது. அப்ப இந்த மாரி தான் டான்ஸ் மெத்தட நம்ம அணுகணும். அப்ப இத பொறுத்தவரைக்கும் டான்ஸ் அப்டின்னாலே, நடனம் அப்டின்னாலே, வரலாறுல அது எதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு 3 உதாரணங்கள் எடுத்துப்போம். ஒண்ணு பெல்லி டான்ஸ். பெல்லி டான்ஸ்ன்னு ஒரு டான்ஸ் எடுத்துப்போம். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியம். இன்னொன்னு கரகாட்டம். இது 3த்தையும் வச்சுக்குவோம். இப்ப இந்த பெல்லி டான்ஸ்ங்கிறது எங்க ஆடப்பட்டுச்சு? மத்திய கிழக்கு நாடுகள்ல ஆடப்பட்டுச்சு. மிடில் ஈஸ்ட் அரபுகளுக்கு மத்தியில தான் பெல்லி டான்ஸ் அறிமுகமானுச்சு. இத எதுக்காண்டி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்துல, அரபுகள்ல அவங்களுடைய சிலைகள் இருக்குல்ல, அந்த சிலைகளுக்கான மத விழாக்கள் நடத்துவாங்கல்ல, அந்த விழாக்கள்ல பெண்கள் போயி தங்களுடைய அங்க அவயங்கள காட்டி, இடுப்ப ஆட்டி டான்ஸ் ஆடுவாங்க. இத ஆடுறது எதுக்காகன்னு பார்த்தா, அந்த அந்த கடவுளுக்கு வந்து கடவுளுடைய பிறந்த நாள நாங்க கொண்டாடுறோம். கடவுள் இன்னைக்கு தான் எங்களுக்கு காட்சி தந்துச்சு. இல்ல அருள் தந்துச்சு. இது இன்னைக்கு இந்த இவங்களுக்காண்டி செய்ய வேண்டிய பூஜை நாள். அப்படின்னு சொல்லி, அத கொண்டாடுற விதமா அந்த டான்ஸ் நடக்கும். இந்த டான்ஸ் நடத்துற நடனம் ஆடுறதுல பெரும்பான்மை யாருன்னா பெண்கள் தான். இந்த பெல்லி டான்ஸ்ல ஒரு ஆண் இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன், அவன் ஆணா இருக்க மாட்டான். ஆண் தன்மை இழந்த ஒருத்தனா தான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அந்த பெண்கள காட்சி பொருளாக்குவான். அவன் அவன் டான்ஸ் மெத்தடே பாருங்க. அதே மாரி தான் பரதநாட்டியம். பரதநாட்டியம் யார்கிட்ட இருந்துச்சு? தேவதாசிகள்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. கோயில்ல தேவதாசிகள்ங்கிற முறைப்படி சில பெண்கள் அந்த கோயிலுக்காண்டியே விடப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து கடவுள மகிழ்விக்கிறதுக்காண்டி டான்ஸ் ஆடுவாங்க பரதநாட்டியம். அந்த பெண்களுக்கு மத்தியிலயுமே ஆண்கள் சில பேர் இருப்பான். ரொம்ப குறைவு. அவன் என்ன பண்ணுவான்? அவனும் பெண் தன்மையோட தான் ஆடுவான். அவனுக்குன்னு மாஸ்குலினிட்டிய வெளிப்படுத்துற மாரி டான்ஸ் இருக்காது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கரகாட்டம். இருக்கிறதுலயே ஒஸ்ட் இதுதான். இதெல்லாம் எலைட். பெல்லி டான்ஸா இருக்கட்டும், பரதநாட்டியமா இருக்கட்டும், இதெல்லாம் எலைட்டா இருக்கும். பெரிய கோவில்கள்ல, அ வந்து பெரிய தலக்கட்டுகளுக்கு மத்தியில நடனம் ஆடப்படும். அதே சின்ன தலக்கட்டுகள் இருப்பாங்கல்ல, ஊர் கிராமம், கிராமத்துல நடக்கக்கூடிய திருவிழா, அத கொண்டாடுறதுக்கு அப்ப ஒரு காட்சி பொருளாக்குறதுக்கு ஒரு தேவைப்படும்போது கரகாட்டம். கரகாட்டத்த பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ரொம்ப கேவலமா இருக்கும். அதுல இந்த பாடல்கள்லாம் வந்து இந்த சமஸ்கிருத பாடல்கள், கடவுள புகழ்ந்து பாடுறது, இந்த மாரிலாம் எந்த சிஸ்டமும் இருக்காது. ஆட்டத்திலேயே என்னவா இருக்கும்னா, அசிங்கமான வார்த்தைகள் தான் பேசிப்பாங்க. வந்து ஆடுற நீங்க கரகாட்டம் ஆடுறவங்கள பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி தான் வந்து ஆடுவாங்க. மனைவி அசிங்கமான ட்ரெஸ் போட்டிருக்கும். கணவனும் அதுக்கு ஏத்தா மாரி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, ஜோக்கர் மாரி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நிப்பான். இவன் தான் பொண்டாட்டியே தப்பா அசிங்கமா பேசுவான். இன்னைக்கு வீடியோக்கள் இருக்கு. இன்னைக்கு கரகாட்டங்கள் நடக்குது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அசிங்கமான வார்த்தைகள சொல்லி தான் மனைவியையே காட்சி பொருளாக்கும். இவன் தன்னுடைய ஆண் தன்மையை இழந்தவன் அத பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணும்போது என்ன அவன் சுத்தி இருக்கிறவன்லாம் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவளையே அசிங்கமா பேசுவான். அவனுடைய உறுப்புகள பத்தி பேசுவான். இதெல்லாம் பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடுவான். இது ஒரு கொண்டாட்டம்ங்கிற பேர்ல சமூகத்துக்கு மத்தியில இருக்கு. இது என்ன கலையா? இத கலைன்னு சொல்லி இத ஊக்குவிக்க முடியுமா? இது வந்து பெண்ண காட்சி பொருளாக்கக்கூடிய செயல்பாடுகள் இதெல்லாம். அப்ப இத செய்யும்போது அதிகமா பெண்கள் சுரண்டப்படுறாங்களா? இல்ல மதிக்கப்படுறாங்களா? பெல்லி டான்ஸ் ஆடுன பெண்கள கடந்த காலங்கள்லயும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலயும் சரி, பெல்லி டான்ஸ் புரோகிராம் வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து பெல்லி டான்ஸ் ஆடுது. அந்த பொண்ண பத்தி அவனுக்கு என்ன தோணும்? தாய் போன்றவள் அப்படின்னு சொல்லி இப்படியே கைய எடுத்து கும்பிடுவானா? இல்ல மதிப்பானா? என்ன பண்ணுவான்? அந்த பொண்ண காட்சி பொருளா பார்ப்பான். ஐட்டமா. பச்சையா சொல்லணும்னா அந்த வார்த்தைகள தான் பயன்படுத்துவான். அவங்கள வந்து ஆபாச நாயகிகளாக பார்ப்பாங்க. அதே தான் பரதநாட்டியம் ஆடுன பெண்கள பார்த்து என்ன பண்ணாங்க? தெய்வீக தன்மையோட பார்த்தாங்களா? தேவதாசிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன? யார் அவங்கள சுரண்டுனா? நடனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொச்சையான ஆபாசம் தான். கரகாட்டத்துக்கு பின்னாடி அதான். கரகாட்ட வேஷம் கலைக்கிறதுக்கு ஒரு கீத்துக்குள்ள போனா அந்த பொண்ண என்ன பண்ணுவாங்க? ஆர்கெஸ்ட்ராக்கள் இன்னைக்கு நடக்குது. ஆடல், பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அதுலலாம் பெண்கள் என்ன பண்றப்படுறாங்க? எல்லாமே சுரண்டப்படுறாங்க. அப்ப நடனம் பொதுவாகவே ஒரு பெண் சுரண்டலுக்கு தான் ஆளாக்கப்படுது. பாலியல் சுரண்டலுக்கான ஒரு வழிவகை தான் நடனம். அப்ப அப்படி இருக்கும்போது இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த நடனத்த தடை செய்யுது. அது கூடாது அப்படிங்குது. அதே நேரத்துல அதுல விதிவிலக்கு என்ன? கணவன் மனைவிக்குள்ள டான்ஸ் ஓகே. மனைவி வந்து கணவன மகிழ்விக்கிறதுக்காண்டி அந்தரங்கத்துல அவங்க கணவனுக்காக மட்டும் டான்ஸ் ஆடுறாங்களா? ஓகே. அது அவங்களுக்கு மத்தியில அந்யோன்யத்த அதிகப்படுத்தும். ஒரு குழந்தை சின்ன புள்ள ரைம்ஸ் சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுது. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ன்னு ஆடுதுன்னா, அது குழந்தை. அது மழலை. அதுக்கு வந்து அத சொல்லிக் குடுக்கணும்னா, ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்கும்போது, ஒரு ராகத்தோட சொல்லிக் குடுக்கணும்.
இந்த ஆடி ஆடி சைகைகள் செஞ்சு சொல்லி கொடுக்கும்போது ஈஸியா அதுக்கு வந்து பிக்கப் ஆயிக்குங்கிறதுக்காண்டி அதை செய்யறோம். அதை ஒரு குழந்தை செய்யுதுன்னா அதுவும் ஓகே. ஆனா ஆபாசமான பாடல்கள், அசிங்கமான பாடல்கள் இதெல்லாம் அந்தரங்கத்துக்கு அப்பாற்பட்டு வருது அப்படின்னு சொன்னா அது ஹராம் தான். செயல்கள் இடங்களை பொறுத்து. இப்ப கல்யாண வீடுகள்லயே இருக்கு. ரசூல்லா காலத்துல ஒரு கல்யாண வீடு. ரசூல்லா போறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க தஃப் அடிச்சு பாட்டு பாடுது. தஃப் அடிச்சு பாட்டு பாடி அதுக்கேத்த மாதிரி ஒரு டான்ஸும் ஆடுறாங்க. குழந்தைங்க ஆடுதுங்க. ரசூல்லா அதை தடுக்கல. ஆனா அந்த இடத்துல பெண்கள் ஆடி இருந்தா கண்டிப்பா தடுத்திருப்பாங்க. புரியுதா? அப்ப எங்க ஹலால் ஹராம்ங்கிறது இடம் பொருள் ஏவலை பொறுத்து மாறுபடும். இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் வந்து செய்யறாங்க. இந்த செஞ்சுட்டு அவங்க என்னென்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க? ஒண்ணு என்ன சொல்றாங்க? ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு இதை ஆடுறாங்க. இந்த பொண்ணை பார்த்து ஹிஜாபை கழட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்றதுக்கான அனுமதியும் கிடையாது. ஹிஜாபை அவுத்துட்டா அவ்வளவுதான். இன்னும் அவுர்த்திகள் வெளிப்பட்டுரும். அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணை பாவத்தை நோக்கி தள்ளுற மாதிரி ஆயிரும். அதை செய்யக்கூடாது. அப்ப இந்த பொண்ணு நடனம் ஆடிட்டு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஓகே, ஹிஜாப் புனிதத்தன்மை கொண்டது. அதனுடைய நோக்கம் வந்து ஆண்கள்ட்ட இருந்து பெண்ணை வந்து பாதுகாக்கிற அடிப்படையில இருக்கப்படுது. அப்ப அதெல்லாம் ஓகே. ஆனா என்ன வந்து நீங்க இந்த மாதிரி சொல்லி திணிக்க முடியாது. நீங்க ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க உங்களுக்கு ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்து எங்கள்ட்ட திணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த வட்டம், இந்த சட்டம் இதெல்லாம் யாரு போட்டா? மனிதர்கள் மனிதர்களுக்காக போடப்பட்டதா இருந்தா மனிதர்கள் மனிதர்களுக்கு போடுற சட்டம் அப்படி இல்லையே. எந்த மனிதன் இயற்றின சட்டங்களே எடுத்துக்கோங்க. அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் மனிதர்கள் மனிதர்களுக்காக நம்மளே வழி நடத்திக்கிறதுக்காண்டி போடப்பட்ட சட்டத்தை ஃபாலோ பண்ணி வாழ்றோம். இந்த சட்டம் வந்து டான்ஸை தடுக்குதா? தடுக்கல. இந்து மத வழிபாடுகள் தடுத்துச்சா? தடுக்கல. அரபுகள்ட்ட இருந்த அந்த காலத்து அறியாமை கால கடவுள் வழிபாடுகள் தடுத்துச்சா? தடுக்கல. எகிப்துல இருந்த கடவுள் வழிபாடு தடுத்துச்சா? தடுக்கல. யாருக்கிட்டையுமே இதை தடுக்கல. அல்லாஹ் மட்டும்தான் இதை தடுக்கிறான். ஏன்? அங்கெல்லாம் பாலியல் சுரண்டல்கள் நடக்குது. இங்க அது நடக்கக்கூடாது. பெண்களுக்கான பாதுகாப்பை அல்லாஹ் உறுதிப்படுத்தணும். அதை செய்யக்கூடாது, அது முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதை பண்றான். அப்ப இந்த சட்டம்ங்கிறதே அல்லாஹ் போட்டதுதான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல அப்படிங்கிறப்ப 2வது அத்தியாயத்துல 208வது வசனத்துல, இறை நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படிங்கிறான். நுழைஞ்சினா இஸ்லாத்துக்குள்ள முழுமையா நுழை. அரை வந்து பாதி கால் சோத்துல பாதி கால் சேத்துல எல்லாம் வைக்காது. முழுசா நுழைஞ்சிரு. இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். சைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள். சைத்தானோட அடிச்சுவட்டை பின்பற்றாதீங்க. அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான் அப்படிங்கிறாங்க. இப்ப இதனால என்ன நடக்குது? இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுது. இதனால ஏற்படுத்தப்படுற விளைவுகள் என்ன? இந்த பொண்ணு ஹிஜாப் போட்டு ஆடுது. இதனால ஹிஜாப் போட்டு ஆடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த பொண்ணு விதைக்குது. ஓகேவா? இது தப்பு. ஆடுறது தப்பு. ஆடக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா வந்து ஒன்னும் ரைம்ஸுக்கெல்லாம் ஆடல. அந்த அம்மா கட்டிப்புடிடா சாங்லாம் அடிக்குது. அது ஒண்ணு நல்ல பாட்டுக்கு ஆடுற பொண்ணுலாம் கிடையாது. நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுவாங்க. சும்மா அப்படி இருப்பாங்க. நல்ல வந்து ஹிஜாபே போடாத பெண்கள் கூட மூஞ்சி மட்டும் தான் தெரியும். இப்படிம்பாங்க அப்படிம்பாங்க. பாட்டுக்கு ஏத்த இது கொடுப்பாங்க. அதுவே தப்புன்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அதுவுமே அந்த பெண்ணை வந்து பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கும். கமெண்ட்ல போய் பாருங்க. ஒண்ணுமே இல்லை. நீங்க பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க உங்க கமெண்ட் செக்ஷனை பாருங்க. உங்களை பார்த்து ஆடாதுன்னு சொல்றவனை பார்த்து நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க. ஆனா உங்களை பார்த்து கவர்ச்சியா எழுதுறவனை பார்த்து நீங்க எந்த விதத்துல கோவப்பட்டீங்க? அழகா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்க, எனக்கு நீ இப்படி வேணும் அப்படி வேணும்னு எழுதுறவனை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அவனை பார்க்காதன்னு சொல்லிட்டு போவீங்க. இங்க நான் பாக்குறேன்னா பார்க்கலையாங்கிறது இங்க விஷயமே கிடையாது. நான் பார்த்தா கூட அந்தரங்கமா பாக்குறேன்னு ஆயிரும். அந்தரங்கமா பாக்குறது தப்பான்னு கேட்டா தப்பு. அதை நான் பகிரங்கப்படுத்தாத வரைக்கும் யாரும் எதையும் என்ன சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க பண்றது பகிரங்கமா இருக்கு. நீங்க அந்தரங்கத்துல ஆடினீங்கன்னா யாருக்காவது தெரிய போதா? உங்க வீட்டுல உட்காந்து நீங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல போறதில்லை. யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஆனா இதை நீங்க பகிரங்கப்படுத்தும் போது வீடியோ போட்டு டான்ஸ் ஆடி எல்லார்ட்டையும் காட்டுறதுனால என்ன நடக்கும்? அப்ப இது பகிரங்கப்படுத்தப்படும். மக்கள் கேட்கதான் செய்வாங்க. அதுவும் இல்லாம இது இந்த வந்து நீ டான்ஸ் ஆடாதன்னு சொல்றவங்க எதுக்காண்டி சொல்றாங்க? நீங்க பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகிறத அவன் விரும்பல. அதான் காரணம். நீ இந்த மாதிரி ஆடும்போது பொதுவாவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பு என்ன? நான் உங்களுக்கு நிறைய ஆதாரங்களை காட்ட முடியும். உங்க வீடியோ, அதாவது இந்த பொண்ணு பேசியிருக்க இந்த வீடியோ இருக்குல்ல, நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது, அசிங்கமான பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க வீடியோக்களை RSS பிஜேபி ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவங்க ஷேர் பண்ணி, எப்ப தங்கம் மதம் மாற போற, எப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன் பகிர்ந்த ஸ்கிரீன்ஷாட்ஸை நான் அனுப்ப முடியும். அதெல்லாம் நானே எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்படி ஆளாகும் போது என்ன நடக்கும்? பொதுவாவே முஸ்லிம் பெண்களை வந்து இந்துவா மாத்தி கல்யாணம் பண்ணுங்கிறது RSS உடைய அஜெண்டா. அவன் என்ன பண்றான்? போட்டு அவன் வடநாட்டுல போய் பேசுறான். மேடைகள் ஏறி பேசுறான். முஸ்லிம் பெண்களுடைய வயித்துல நம்மளுடைய குழந்தைகள் வளரணும்னு பேசுறான். இது எவ்வளவு பெரிய இது? இப்ப இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் இருக்குது. இந்த மாதிரி வழியிட்டு போறதுக்கு நீங்களே காரணமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ஒருத்தன் வந்து தடுக்கிறான்.
அவனுடைய ரூட்டு தப்பா இருக்கலாம், அவன் செஞ்ச திட்டுனது, உங்களை கொலை மிரட்டல் கொடுத்தது இதெல்லாம் தப்பா இருக்கலாம். ஆனா அவன் செஞ்சது சரியான்னு கேட்டா அவன் அவன் நல்லதை நினைச்சுதான் செய்யறான். அதை நீங்க தப்புன்னு சொல்றீங்க. சரி ஓகே, அந்த மாதிரி செய்ய வேணாம். இப்ப நீங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? நாங்க எங்களுக்கே போட்ட வட்டத்துக்குள்ளலாம் உங்களை கூப்பிடல. அல்லாஹ் போட்ட வட்டம் இது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த மாதிரி வந்து ஹிஜாப் போடணும்னு சொல்றான். பெண்ணுக்கு இடப்பட்ட கட்டளை பெண் வந்து ஹிஜாப் அணியணும். அந்நிய ஆண்கள் முன்னாடி தங்களுடைய அவுரத்துக்களை மறைக்கணும். அது இல்லாம இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுறது வந்து இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டது கிடையாது. எங்க அனுமதிக்கப்பட்டதுங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது அல்லாஹ் வகுத்த இது. இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் தான் கூப்பிடுறான். இதை மீறி நீங்க ஆடுறீங்க. எனக்கு யார் இந்த சட்டத்தை போடுறதுக்கு? என்னுடைய சுய உரிமை அப்படி இப்படின்றீங்கன்னா, இஸ்லாம் இந்த சட்டத்தை போடுறத வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப எல்லா இடங்கள்லயும் இந்த கிளர்ச்சியே பேசும். நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போறேன். ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆஃபீஸ்ல ரூல்ஸ் என்னன்னா, நான் டிஷர்ட் போட்டு வரக்கூடாது. சட்டை போட்டு தான் வரணும். காட்டன் பேண்ட் தான் போட்டு வரணும். அத சட்டையை இன் பண்ணி பெல்ட் போடணும். ஐடி கார்டை பாக்கெட்ல வைக்காம வெளியே தொங்க போடணும். இதெல்லாம் ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள நான் போகும்போது ரூல்ஸ். அது காலேஜ் போகும்போது போட்டாலும் சரி. இல்ல வந்து நான் ஆஃபீஸ் போகும்போது போட்டாலும் சரி. இந்த கட்டமைப்புடைய இந்த ரூல்ஸை நான் வந்து கட்டுப்பட்டு தான் இந்த ஆஃபீஸ்க்குள்ள நான் போறேன். இதை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை நான் ஃபாலோ பண்றேன்னு ஒத்துக்கிட்டு தான் அந்த ஆஃபீஸ்ல நான் வேலை செய்யறேன். அதுக்கு வேலை செஞ்சு கொடுத்து சம்பளம் வாங்கிறேன். இப்ப நான் வந்து இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் என் அடிமைத்துவம். நான் என்ன ட்ரெஸ் போடணும் நீ எப்படி முடிவு பண்ணுவ? நான் அவுத்து போட்டு வருவேன். ஜட்டியோட வருவேன். கைலி உடுத்திட்டு வந்து உட்காருவேன் அப்படின்னு நான் ரூல்ஸ் பேசக்கூடாது. பேசணும்னா அது நாகரிகம் கிடையாது. அதே மாதிரியே இஸ்லாம்ங்கிறது ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புல ஆண்கள் இப்படித்தான் ஆடை அணியணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. பெண்கள் இப்படித்தான் ஆடை அணியணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வரையறைகளை இஸ்லாம் வகுத்து தருது. ஆணுக்கும் வகுத்து தருது, பெண்ணுக்கும் வகுத்து தருது. அப்ப இந்த ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணும்? முழுமையா நுழைஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும். இஸ்லாத்தை அல்லாஹ் வணங்குவேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஃபாலோ பண்றதா சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா, நீங்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வரையறுத்த சட்டதிட்டங்களை மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை மறுக்கிறதுனால நீங்க காஃபிர் கிடையாது. ஆனா இதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, கிளர்ச்சி செய்றீங்க. உண்மையிலேயே வந்து கொலையை விட கொடியது எது? கலகம் செய்யறது. அல்லாஹ் ஒரு வரையறை இருக்கு. ஒரு ஸ்கூல் இருக்கு. ஒருத்தன் திருடிட்டான். அது கூட மேட்டர் இல்ல. ஆனா அவன் என்ன பண்றான்? திருடுனானா அவனை கூப்பிட்டு தண்டனை கொடுத்து அனுப்பி வச்சிருவான். திருடுறது ஏன் தப்புன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். திருடுறது தப்பே இல்லைன்னு பேசுறான். எல்லாரும் திருடுங்கன்னு தூண்டுறான். இவனை என்ன சொல்லுவாங்க? இவன் பண்றது கலகம். ஒரு விஷயம் தப்புன்னு இருக்கிற ஒரு விஷயத்த தப்பே கிடையாதுன்னு பேசுறவன் என்ன பண்றான்? அது கலகம் செய்யறான். அப்ப அதான விஷயம். இப்ப வந்து குழந்தை திருமணம் வந்து கவர்மெண்ட் தடுத்திருக்கு. குழந்தை திருமணம் ஏன் தப்பு? அதெல்லாம் பண்ணலாம்னு நான் பேசணும்னா அதுக்கு பேர் என்ன? நான் பண்ணல. நான் குழந்தை திருமணம் பண்ணல. ஆனா பண்றது தப்பு இல்லைன்னு பேசணும்னா என்ன பண்ணுவீங்க? தப்புன்னு பேசுவீங்க. அதுக்கு எதிரா எவ்வளவு போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போவீங்களே. அதே மாதிரி தானே இதுவும். இஸ்லாத்துக்குள்ள இது ஹராம்னு இருக்கு. ஏன் ஹராம்? அதெல்லாம் ஹராம் கிடையாது. நான் இப்படித்தான் இருப்பேன். அப்படிலாம் இருந்துதான் நான் முஸ்லீம்னா நான் முஸ்லீமாவே இருக்க மாட்டேன். அது பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி வேணாலும் போய்க்கங்க. உங்கள்ட்ட டிசிஷன் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்க முடிவு. ஆனா இஸ்லாத்துக்குள்ள இருக்கேன். நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்றதா இருந்தா, அந்த முறைப்பாடுகளுக்குள்ள இருந்து தான் நீங்க வாழ முடியும். அத மீறிக்கிட்டு நீங்க வாழ முடியாது. அப்ப இது 1. இந்த பொண்ணுக்கான பதில் இது. 2வது என்னன்னா, அந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றது? அந்த பொண்ணு இப்படி பண்ணுது. சமூக வலைத்தளங்கள்ல இந்த பொண்ணு மட்டும் தான் பண்ணுதான்னு கேட்டா, இந்த பொண்ணு மட்டும் இல்ல. நெறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஹிஜாபே போடாம ஆடுற பெண்கள்லாம் இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்டு ஆடுனதுனால குதிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நான் முஸ்லீம் பொண்ணே அவுத்து போட்டு ஆடுதுன்னா, அங்க போய் நம்ம கேட்க தான் செய்யணும். ஏன்னா, அது சமூகத்த வந்து பாவ செயலுக்கு தூண்டிக்கிட்டு இருக்கு. அது தப்பு. அத நம்ம தடுக்கணும். ஆனா, இத எப்படி அணுகுறது? இப்ப இஸ்லாமிய சமூகம் ஒரு கட்டமைப்பா இருக்குது. ஒரு தலைமைக்கு கீழ இருக்குதுன்னா, அந்த இடத்துல இந்த மாரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஆனா, இன்னைக்கு நம்ம துண்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்டுட்டோம். அதுவும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்தார்களும் இஸ்லாம் அல்லாத வாழ்வியல் சூழலுக்கு பழகிட்டோம். இதான் உண்மை. இன்னைக்கு நம்ம இந்த இந்த மாரி ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து பெரிய ஆளாகி ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இப்படி ஆடுதுன்னா, சின்ன புள்ளையிலேயே அந்த புள்ள ஆடும்போது தடுக்காம விட்டது தான் காரணம். அசிங்கமான பாட்ட தான் குழந்தை பாடும்போது தடுக்காம விட்டது தான் காரணம். கேவலமான பாடல்கள் வந்திருக்குல்ல. அந்த பாட்ட தடுக்காம அந்த பாட்ட பாடட்டும், ஆடட்டும்னு விட்டது தான் அது காரணம். விட்டா என்ன ஆகும்? வயசுக்கு வந்த பிறகு ஆடும். அப்ப அந்த புள்ளைக்கு தூண்டுறதுக்கு நெறைய பேர் இருப்பான். ஆடலாம், தப்பில்ல. ஏன் தப்பு? அதெல்லாம் வந்து நீ ஆடலாமா? உன்ன வந்து இஸ்லாம் அடிமைப்படுத்துது. அதெல்லாம் நீ வந்து இது பண்ணக்கூடாது. நீ டான்ஸ் ஆடு. தாராளமா ஆடு. உன் உடம்பு. நீ யாருக்கு வேணாலும் காட்டலாம்னு சொல்லி அவன் பார்க்கறதுக்கு கேட்பான். அப்ப அந்த மாரி ஆடுறதுக்கு போகும். அப்ப அடிப்படையிலேயே எப்படி சீர் செய்யணும்? சின்ன புள்ளையிலேயே அந்த புள்ளைக்கு சொல்லி தரணும். இத செய்யக்கூடாது. இத செய்யலாம். இதெல்லாம் நாகரீகம். குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரோம்ல. எப்படி பாத்ரூம் போகணும்னு சொல்லி தரோம்ல. எப்படி குளிக்கணும்னு சொல்லி தரோம்ல. அதே மாரி தான் எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி நடந்துக்கணும், யார் யார்ட்ட எப்படி பேசணுங்கிற மாரியான அந்த அடிப்படைகள்ல தான் இது சொல்லி தரப்படுது. அத விட்டுட்டு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சின்ன புள்ளையிலேருந்தே இந்த புள்ளைக்கு சொர்க்க நரகத்தெல்லாம் சொல்லிக் குடுத்து, சின்ன புள்ளைங்கள்லயே இந்த பெண் பெண் பிள்ளைகள வந்து மடைமாற்றுறாங்க. அவங்கள வந்து மண்டைய கழுவுறாங்கம்மா.
அவன் குழந்தைங்களை அவன் எப்படி மண்டையை கழுவுறான்? நீ மண்டையை கழுவாத, நான் மண்டையை தான் கழுவுறேன், என் பிள்ளைய ஒழுக்கமா இருக்க சொல்லி நான் மண்டையை கழுவுறேன், நான் மண்டையை கழுவ கூடாதுன்னு நீ சொல்ற, அதை நீ சொல்லாத. உன் பிள்ளைக்கு மண்டையை கழுவாம நீ வளர்த்து விடு, வளர்த்து விட்டு அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நீ சுவைச்சுக்கோ, நான் ஏன் சுவைக்கணும்? இப்ப இந்த பொண்ணை வந்து தடுத்தோங்கிறாங்க. என் வீட்டுல ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருந்தா நான் வெட்டுவன் கொள்ளுவன் திட்ட தான் செய்வேன். அதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுன்னு நீ எப்படி பேசுவ? இன்னும் சொல்ல போனா நான் யாரை என் தங்கச்சி இந்த மாதிரி செய்யுது நான் சொல்லுவேன், இந்த மாதிரி செஞ்சுன்னா செருப்பை கழட்டி அடிப்பேன், இந்த மாதிரி ஆடினா உனக்கு உரிச்சிருவேன். இதை நான் சொல்லும் போது யார் தடுப்பா? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அந்த பிள்ளை கேட்க முடியாது. கேட்டுச்சுன்னா அதோட அவ்வளவுதான், அது வீட்டுல அடுத்த நாள் படிக்கவே முடியாது, துரத்தி விட்டுருவேன். போ தெருவில் போய் நில்லு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எவன் கேட்பான்? என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் என்கிட்ட நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு என் இதுல வந்து தயவுல வாழ்ந்துக்கிட்டு நீ எனக்கு எதிர்த்து பேசக்கூடாது. தாய்க்கும் தந்தைக்கும் அண்ணனுக்கும் என்ன உரிமையோ அந்த உரிமையிலிருந்து தான் பேசப்படும். அந்த அடிப்படையில் தான் அட்வைஸ் சொல்லப்படுது. அப்ப இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒரு பொண்ணை இந்த மாதிரி செய்ய விடாம தடுக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆண்கள்கிட்ட, குடும்ப தலைவர்கள்ட்ட இருக்கு. அதை வந்து தவறக்கூடாது. அப்ப குடும்பத்தை வளர்க்கும் போதே குழந்தைங்கள்ட்ட என்ன ஒழுக்கம்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அசிங்கமான பாடல்கள் அவங்க வாயிலிருந்து வரவே கூடாது. சினிமா பாட்டை நீங்களும் போட்டுக்கிட்டு பார்க்கக்கூடாது. அது அசிங்கமா வருதா, ஒரு விஷயம் அடல்ட்ரியா இருக்கா, மாத்தணும். ஆம்பளை பிள்ளைங்க வெக்கப்படுறது கூட பொம்பளை பிள்ளைங்க வெக்கப்படுறாங்க, கூச்சமே கிடையாது பொம்பளை பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் கிடையாது. அசிங்கமான பாட்டு, அருவருப்பான பாட்டு, அந்த லைனே அருவருப்பு தெரியும், ஆராயக்கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பாடுவாங்க. கேட்கும்போது எரிச்சலா இருக்கும், செவுல காட்டி கொடுக்கணும் போல இருக்கும். ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு யார் அதிகாரம் உள்ளவங்களோ அவங்க அதை தடுக்கணும். தடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? இப்படி பாடிக்கிட்டு தெருவில் சுத்திட்டு இருக்க வேண்டியதான். இவங்க தான் தவறு செய்யக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. அப்ப இது அடிப்படையிலே தடுக்கணும். ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். தவறுனா அவங்களும் குற்றவாளி. யார் யாரெல்லாம் இதை மிஸ்டேக் பண்ணி தவறுனாங்களோ அவங்களாம் குற்றவாளி. அவங்களாம் இதுக்கு பதில் சொல்லணும். அப்ப அல்லாட்ட போய் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இப்ப இந்த பொண்ணை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது போய் கமெண்ட்ல போய் திட்டாதீங்க தயவு செஞ்சு. அந்த பொண்ணை போய் வந்து நீ நரகத்துக்கு போயிருவடி அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களாங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பேசக்கூடாது. போய் ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு கமெண்ட் போடுங்க. அல்லாஹ் இது போன்ற பாவ செயல்களிலிருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாக்கட்டும் அப்படின்னு மட்டும் போடுங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம். கமெண்ட் பண்ணுங்க. உங்க பார்வையில படுதா, உங்களுக்கு வைத்தெரிச்சலா இருக்குதா, டென்ஷன் ஆகுதா, ஆகட்டும். நீங்க கேட்க வேண்டியது அங்க என்ன தெரியுமா? அந்த பொண்ணை போய் உங்களால தடுக்க முடியாது. ஏன்னா அது மீறிக்கிட்டு போயிருச்சு. நீங்க சொன்னா கேட்கிற இடத்துல அந்த பொண்ணு இருக்குதான்னு பார்க்கணும். இல்லையா, வீட்டுக்கு போய் அட்வைஸா சொன்னதையே அந்த பொண்ணால பொறுத்துக்க முடியல. அது சோசியல் மீடியால வந்து இப்படி பேசுது. அதனால இன்னைக்கு பெரிய சச்சரவு உருவாயிடுச்சு. இதை வச்சு என்ன பண்றாங்கன்னா, பாருங்கள் இப்படித்தான் முஸ்லிம் பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது. ஒரு காலத்தில் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, பெண்களை எல்லாம் இப்படித்தான் டார்ச்சர் செய்தார்கள், அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள், பக்கம் பக்கமா இவன் இஷ்டத்துக்கு எழுதுறான். 1920களுக்கு முன்னால் இஸ்லாமிய சமூகம் வந்து அடிமைத்துவத்தை வச்சிருந்துச்சு, பெண் அடிமைகளை வித்துக்கிட்டு இருந்துச்சு, ஸ்லேவ் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னு பேசுறான். சரி, 1920க்கு முன்னாடி முஸ்லிம்கள் ஸ்லேவ் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. இந்துக்கள் என்ன பண்ணாங்க? தேவதாசிகள் யாரு? தேவதாசிகள் சுதந்திரமா இருந்தாங்களா? மற்ற ஸ்லேவ் சிஸ்டம்லாம் எந்த ஊர்ல இல்லையா? யாருமே ஸ்லேவ்லாம் வச்சிரலையா? எல்லா மதங்கள், எல்லா நாடுகள், எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. இஸ்லாத்துல இருந்த ஸ்லேவை விட கொடூரமான நிலைமையில நீங்க ஸ்லேவை வச்சிருந்தீங்க. அமெரிக்காக்காரனை தூக்கி பிடிப்பான். அமெரிக்காக்காரன் என்ன பண்ணான்? கருப்பின அடிமைகளை தூக்கிட்டு போய் ஆடு மாடு பண்ணைகள்ல வளர்க்குற மாதிரி அடிமைகளை வந்து பண்ணையில வளர்த்தான். ஒரு கருப்பின ஆணையும் கருப்பின பெண்ணையும் சேர வச்சு குட்டி போட்டு அந்த குட்டியையும் அடிமைன்னான். அடிமைகளை உற்பத்தி பண்ணான். பண்ணை வச்சு நடத்தி அடிமை உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சிஸ்டத்தை வந்து உயர்ந்த சிஸ்டமா பேசக்கூடிய நீங்க வந்து இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப இப்படிலாம் பேசுறதுக்கு வழிவகை உண்டாகுதுல. அதை தடுக்கணும்னா கமெண்ட்ல போய் நீங்க திட்டலாம் வேணாம். ஜஸ்ட் நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் இந்த குற்ற செயல்கள்ல இருந்து, இந்த பாவத்துல இருந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்மக்களையும் பாதுகாக்கட்டும்னு மட்டும் போடுங்க. எல்லாரும் இதை போடுங்க. குற்ற உணர்ச்சி நன்மை, இது நன்மையான வார்த்தை. நம்மளை சார்ந்தே நம்ம சொல்லட்டும், சுயநலமாவே நம்ம சொல்லுவோம். நமக்கு மட்டும் துவா செஞ்சுப்போம். இந்த துவாவை செய்யும் போது அந்த பொண்ணு குற்ற உணர்ச்சி குத்துமா இல்லையா? செய்யறது பாவம் தோணுமா இல்லையா? அதைத்தான் தூண்டணும். அதுவுமே தோணலைன்னா அவ கட்டைக்கு அவ பதில் சொல்லிக்க போறாங்க. உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க இதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இதை இப்படித்தான் விலகி இது பண்ணணும். சரி, இந்த மாதிரியான தவறுகள் நடக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்க குழந்தைகளை மார்க்கப்பற்றோட வளர்க்கணும். இது உடனே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிருச்சுங்கிறதுனால டான்ஸ் ஆடுற இந்த பொண்ணு மட்டும் குற்றவாளி கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்களும் குற்றவாளி தான். ஏன்னா போய் கமெண்ட் செக்ஷன்ல போய் ஹார்ட் விடுறவன், மாசாலா சொல்றவனும் ஆம்பளை தான். இந்த மாதிரி ஆடுற பொண்ணுங்களை தடுக்கிறவனும் ஆம்பளை, தடுக்காம ஹார்ட் விடுறவனும் ஆம்பளை. இவளுக்கு தடுக்கிறவன் கூட இவளுக்கு ஹார்ட் விட மாட்டான். ஆனா இவளை விட கொடூரமா ஒருத்தி ஆடுவாள, அவளுக்கு போய் லைக் போட்டு ஹார்ட் விடுவான். அசிங்கமா ஆடுறவளுக்கு போய் லைக் போட்டு ஹார்ட் விட்டு செல்லம் புஜ்ஜுன்னு கமெண்ட்லாம் போடுவான். அசிங்கமா கமெண்ட் பண்ணுவான். அது சூப்பரா இருக்கு, இது சூப்பர், எல்லாத்தையும் எழுதுறான். முஸ்லீம் ஆம்பளையும் எழுதுறான், நான் முஸ்லீம் ஆம்பளையும் எழுதுறான்.
அப்ப இதையும் தடுக்கணும். எப்படி தடுக்கிறது? உங்க குழந்தைகளுக்கு அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், அதுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். எது சரி? அது இயல்புலேயே ஃபித்ரத்திலேயே ஒழுக்கம் இருக்கு. ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்க தப்பான விஷயத்த காட்டுங்க. யதார்த்தமா டிவில வரட்டும். முதல்ல அந்த குழந்தை வெட்கப்பட்டு கண்ண மூடும். அது ட்ரெஸ் அத அவுக்கும் போதே அதுக்கு வெட்கம் வரும். 4 பேர் இருக்கிறாங்கன்னா கூச்சம் இருக்கும். அந்த கூச்சம் எப்ப போக வைக்குதுன்னா, பெற்றோர்கள் தான் அத போக வைக்கிறாங்க. எப்படி வந்து குழந்தைங்க பொறக்கும் போதே முஸ்லிமா பொறக்குதுன்னு வந்து எதிர்க்கல. ஃபித்ரத்துல பொறக்குது குழந்தை. முஸ்லிமான்னு கிடையாது. ஃபித்ரத் இயல்பு நிலையில பொறக்குது. அதுக்கு இறை நம்பிக்கை இருக்கும், அதுக்கு ஒழுக்கம் இருக்கும், எல்லாத்தோடயும் அந்த குழந்தை பொறக்குது. அத இந்துவாவோ, கிறிஸ்தவனாவோ, இல்ல யூதனாவோ மாத்துறது அவங்களுடைய பெற்றோர்கள் தாங்கிற மாரி, ஒழுக்கத்தோட இயல்புகளோட பொறந்த குழந்தைய, அந்த இயல்பாவே வெட்கம், இயல்பாவே வந்து இரக்கம், இதோட இருக்கிற குழந்தைய நல்லொழுக்கம் இல்லாத தீய பழக்கவழக்கங்கள் கொண்ட குழந்தைய யாரு மாத்துறா? அதையும் பெற்றோர்கள் தான் மாத்துறாங்க. இப்ப குழந்தை வளர்ப்பு எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சும்மா வந்து சின்ன சின்ன விஷயம் விவகாரங்கள் இருக்குல்ல. நம்ம சின்னதா நினைப்போம். என்ன இப்ப இந்த குழந்தை இந்த பாட்ட கேட்டா என்ன தப்பா? என்ன இந்த குழந்தை முன்னாடி இந்த பாட்ட நம்ம கேட்டா என்ன தப்பா? அப்படின்னு நினைப்போம். ஆனா அது பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்க தான் முன்மாதிரி. நீங்க செய்யற எல்லாத்தையும் இந்த குழந்தை பார்த்துட்டு செய்யும். நீங்க அத சரி காண்றீங்கன்னா, அப்ப ஓகே இது தப்பில்ல போலன்னு தோணும். அப்ப அந்த மாரி விளைவுகள் சின்ன சின்ன விளைவுகள் தான் இன்னைக்கு பெரிய விளைவுகள உருவாக்குது. அதனால இந்த சின்ன விளைவுகள்ல இருந்து நம்ம குழந்தைகள பாதுகாக்கணும். இது மிகப்பெரிய குழப்பமான காலகட்டம். நீங்க போய் ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட முடியாது. உங்க குழந்தைகள தான் நீங்க மீட்டெடுத்து காப்பாத்தி ஆகணும். அதனால நல்ல குழந்தைகள, நல்ல சமுதாயத்த உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்ப நம்ம குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப குர்ஆன் கிளாஸ் துவங்குது. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا